நருட்டோ கிட்ட உண்மையை சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு தோணுது. நீ நருட்டோவை குறைச்சி எடை போடுறன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. கீபா, சாஸ்கே இப்போ சரியா எங்க இருக்கான்னு சொல்லு. வடக்குல 2 o'clock பக்கம் இருக்கான்னு சொன்னாங்க. ஓகே, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரையும் தூங்க வச்சுட்டு நீ எஸ்ஐயர்லாம் யோசிச்சியோ? சாய், அது சாஸ்கேவோட நேரடியா மோதணும்ன்றதுதான் நம்ம சாக்குராவோட திட்டம் மக்களே. இங்க பாரு, இத நான் ஒரு முறை தான் சொல்லுவேன். ஒழுங்கா வழிய விட்டுரு சாய். சீக்கிரம் வாங்க, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நிஞ்சா ஆர்ட் சூப்பர் பீ ஸ்க்ரோல். ஐயய்ய, என்ன அக்கமாரு, எதுக்கு பயப்படுற? நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியல பாத்தியா? ஆனா உன்னோட அக்கமாருக்கு புரிஞ்சிருச்சு. உருட்டி விட்டுட்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அவ எங்களை புடிச்சிட்டா. சீக்கிரம் அவளை தடுக்க பாருங்க. நருட்டோ, வா நம்ம கிளம்பலாம். நீ ரெடியா? ஆனா எனக்கு இப்ப வெளியே போகணும்னே தோணலையே. நல்லது, நான் ஒரு ஷேடோ க்ளோனுங்கிறத அவர் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். சேதங்களை உண்டாக்குற சீலிங் ஜெட்ஸு அவன் உடம்போட சேர்த்து ஒன்னையும் சீல் பண்ணிடும். அவன் சாகும்போது அதை ஆக்டிவேட் பண்ற மாதிரி செட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல வேளை தப்பிச்சோம். ஒண்ணு முடிஞ்சது. அடுத்தது ஹிடன் லீஃப் வில்லேஜ் தான். ஹிடன் லீஃப்குள்ளையா? நான் இவன் கண்ணை எடுத்துக்க போறேன். அந்த பொண்ணு இருக்கால, ஒருவேளை உனக்கு அவ தேவையில்லைன்னா அவளை தயவு செஞ்சு கொண்டு போட்டுற. நம்ம அப்புறம் சந்திப்போம். வேண்டாம் சாஸ்கே. என்ன ஒரு ஆச்சரியம். இவன் இப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கா. நான் ஹிடன் லீஃப்ல இருந்து வெளியேறி வந்துட்டேன். இனி நான் உன் கூட தான் இருப்பேன். நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்றேன். நீ எனக்கு வேணும் சாஸ்கே. அப்படின்னா சரி, அதை எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு. இங்கேயே இப்பவே இவளை கொல்ல. என்ன யோசிக்கிற சாகுரா? உன்னால கொல்ல முடியலையா? இவனுக்கு இவதான் பலியாடா. ஆனா நான் கொல்ல வந்தது இவள கிடையாது. இந்த சாஸ்கே என் பின்னாடிதான் நிக்கிறான். இவளை கொல்ற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா? நீ இந்த அளவுக்கு மாறி இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாஸ்கே, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கடைசி முறையா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். இதாச்சி, என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட மொத்த கிளானையும் என் முன்னாடி கூட்டிட்டு வா. உன்னை கொல்ல வேணான்னு பாக்குறேன். விருப்பப்பட்டா சுலபமா என்ன கொன்னுடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? என்னோட சென்சே மாதிரி நடந்துக்கிறத நிறுத்த. அவ்வளோ ஆசைப்பட்டா வந்து தாக்கி பாரு. உன்னை கொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் கக்காஷி. ஆனா கக்காஷி சென்சே, இதுக்கப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு சாக்குரா. இந்த டீம் 7ஓட லீடரா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இதோட நான் முடிவு கட்டுறேன். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றது எனக்கும் பிடிக்கல.
மரியாதையா என் சென்சே மாதிரி நடந்துக்கிறத நிறுத்து. தேர்ட் ஹோக்காகே அன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணிருப்பாருன்னு என்னால இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது சாஸ்கே. நான் உன்னை கொன்னதுக்கு அப்புறம் நீ அதை நேர்ல போய் அவர்கிட்ட சொல்லிடு ககாஷி. கிட்டத்தட்ட முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. ஷரிங்கான் இருந்த அர்த்தம் என்னன்னு தெரியுமா? உச்சிஹாங்கிறதுக்கான ப்ரூஃப். உன் ஷரிங்கானால ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். ஆனா என் கண்ல இருக்கிற ஷரிங்கானால என்னென்னவோ பண்ண முடியும். நீயே பாரு. இவன் வேகமா செயல்படுறான். என்னோட மாங்கிக்கு மட்டும் நான் பயன்படுத்தலன்னு இன்னொரு செத்துருப்பேன். அற்புதம். உச்சிஹாவா இல்லாதவனுக்கு மாங்கேக்கியூவை கொண்டு வர்றது பெரிய விஷயம்தான். இப்ப சொல்லு ககாஷி, கடன் வாங்கிட்டு வந்த ஷரிங்கானால இத சமாளிக்க முடியுமா? நீங்க பண்ண வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சாக்குரா, நாருட்டோ, சாஸ்கே இது வரைக்கும் 2 வாட்டி கொல்ல முயற்சி பண்ணா. நாருட்டோ மட்டும் இங்க வரலனா இந்நேரம் நான் செத்து இருப்பேன். சாஸ்கே, உனக்கு என்ன ஆச்சு? நம்ம ஸ்குவாட் 7ல சாக்குராவும் ஒரு காம்ரேடுங்கிறத மறந்துட்டியா? அதாவது முன்னாள் டீம்மேட். இப்ப நம்ம முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சாஸ்கே இல்ல. பழி வாங்குற இந்த உணர்ச்சியாலையும் அதால ஏற்படுற பாதிப்புகள், இதுல இருந்து கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்தி தீருவேன். நான் பழி வாங்கறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இதே இடத்துல தான் ஹை ரேங்கிங் ஹிடன் லீஃப் எல்டரை முடிச்சேன். அவன் பேரு டான்சோ. என்ன? சாஸ்கே டான்சோவை கொன்னுட்டானா? அதுவும் தனியாவா? நருட்டோ, சாக்குரா, நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க.